இந்த வாராகி அம்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒரு காலத்துல ஆதி காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்க, இப்போ வந்து காட்டு பகுதியா இருந்ததுல, ஜனங்களே வாழாத இடம். ஆமாயா. அந்த இடத்துல இறைவனுடைய படைப்புல, இயற்கையினோட படைப்புல, அங்க இருக்கிற பொருள்கள்லாம் எல்லாரும் சாப்பிடணும். பழ ம், வகைகள்லாம் மிருகங்கள்லாம் சாப்பிட்டுடுது. ம், ஆனா, பூமிக்குள்ள இருக்கிறத யார் சாப்பிடுறது? ம், அதுக்காக ஒரு சக்தி இருக்கு, பூமாதேவி. ம். அந்த பூமாவி தேவி உருவாக்குது. ஆனா, அத மதிக்கணும்ல. ஆமாயா. அந்த மதிக்கிறதுக்கு அதுல உள்ள கிழங்கு வகைகள சாப்பிடுறது தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் வந்து 5வது பிறவியாக பிறந்தது என்று சொல்லுவாங்க. இன்னும் கிராமத்துல போனீங்கன்னா, எல்லையில என்ன பண்ணிருப்பாங்க 7 கல்லு வச்சிருப்பாங்க. ஆமா. சப்த கன்னிகள்னு பேரு அதுக்கு. அந்த சனிக்கிழமையில வந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ம், வாரத்தோட முதல்லயோ, மாசத்தோட முதல் நாளையோ, வாரமோ, கடைசி வாரமோ பண்ணுவாங்க. ம், அப்ப பண்ணும்போது இந்த சப்த கன்னிகளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா, ஜாக்கெட் பித்து வச்சு படைங்கன்னு சொல்லுவோம். ம், வரவங்களுக்கு குடுங்கன்னுவோம். அப்ப நம்ம முன்னோர்கள்ல 7 தலைமுறையா யாராவது கன்னி பெண்களா இறந்திருந்தால், ம், அவங்கள நெனச்சு வச்சு படைங்கன்னு சொல்லுவோம். ம். அதுல இந்த சனிக்கிழமையில படைக்கிறது, புதன்கிழமையில சில பேருக்கு படைக்க சொல்லுவோம். அந்த புதன்கிழமை தான் வாராகி அம்மனுக்கு உள்ளது. ஓகே. அதுக்கு வந்து வெறும் சைவ சாப்பாடுன்னு சொல்றது, ம், அந்த கீரை வகைகள், கிழங்கு வகைகள், ம். அந்த மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குல்ல, ஆமாயா. இது மாரி உள்ள பொருள்கள்லாம் வாராகி அம்மனுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா, அது உடம்பே சூடானது, ம். குரோதமானது. அதுக்கு சார்ந்த உணவுகள்லேருந்து உருவாகக்கூடிய தன்மை தான் சென்சிட்டிவா இருக்கும். ஓகே. சைவ சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டா, ரொம்ப சென்சிட்டிவ். ஏன்னு கேட்டா சென்சிட்டிவா அவங்களால முரட்டுத்தனமா வேலை செய்ய முடியாது. ம். உடல் உழைப்பு பண்ண மாட்டாங்க. அறிவான உழைப்பு தான் பண்ணுவாங்க. அந்த அறிவு உழைப்புக்காக தான் இந்த காய்கறிகள்லாம் சாப்பிடுறது. அந்த வகையை சார்ந்த உயர்ந்த நிலையில உள்ளவங்க தான் வாராகி அம்மன்.